எனது 45 நாள்ல செம்பருத்தி செடியை ரெடி பண்ணிட முடியுமா? அட இந்த டிப்ஸ் சீக்கிரமா சொல்லிக் குடு தம்பி. ஏன்னா எதிர் வீட்ல, பக்கத்து வீட்ல கலர் வச்சுட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு கிளையாச்சும் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்ல வளர்த்தணும்னு ட்ரை பண்றேன் வரமாட்டுது. அப்போ முக்கியமா உங்களுக்கு தான் நான் சொல்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. எங்கேயாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பென்சில் திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளையை கட் பண்ணிக்கணும். எப்படி கட் பண்ணணும்? பேக்ல இருக்கக்கூடிய அந்த செக்கேச்சர் எடுத்து வச்சு கட் பண்ணி சின்னதா ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. தம்பி அடுத்தது ஆலிவேரா ஜெல்லு, அதுவும் அவங்க வீட்டில் இருந்தால் பாருங்கள், இல்லை உங்கள் வீட்டில் இருந்தால் பாருங்கள். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரெண்டுமே தேவைப்படும். நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண் எடுத்துக்கிறோம். கரெக்டாக ஒரு கட்டிங்ஸ் எவ்வளோ பெருசு வைக்கணும் அப்படின்னா, பெருசாக எடுத்துகிட்டு வந்து பெருசாலாம் வைக்கக்கூடாது. 15 சென்டிமீட்டர் ஒரு சின்ன ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு பிளேடு எடுத்து இந்த மாதிரி போர்ஷனில் கட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது ஆலிவேரா ஜெல் எடுத்துகிட்டு வந்து தெரியுங்களா, எங்கேயும் போய்ட்டு ரூட்டிங் ஹார்மோன்லாம் வாங்க முடியாது. பக்கத்து வீட்டில் கிடைச்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தடவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மண் கலவையில் நல்லா ஊனி விட்டுருங்க. ஊனி விட்டுட்டு தண்ணி ஊற்றி, தம்பி கவர் போட்டால் மூடி எப்படிப்பா திறக்கிறது, தண்ணி ஊற்றுறது? 2 நாளைக்கு ஒரு முறைவோ 3 நாளைக்கு ஒரு முறை கவரை ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு திரும்பி அகைன் க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. கரெக்ட்